ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரிசர்ச் மெத்தடாலஜியில் ஃபர்ஸ்ட் பார்ட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் நான் சொல்லும் போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரிசர்ச் மெத்தடாலஜி அப்படின்னு நம்ம படிக்கும் போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து டெஃபனிஷன்ஸ் என்ன, அதோடைய எய்ம் என்ன, அதோடைய ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன, அதுக்கு முன்னாடி வந்து அதோடைய டெஃபனிஷன் என்ன, அதோடைய ரிசர்ச் மெத்தடாலஜினா அதோடைய மீனிங் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்னைக்கு லெசனில் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அதோடைய மீனிங்கும் அதனுடைய டெஃபினேஷன் தான். ஸோ நிறைய பேர் வந்து டிஃப்ரெண்ட் விதமான மீனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வந்து அவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாதிரி டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நான் முக்கியமானது எது அப்படின்னு எனக்கு தோணுச்சோ அதுதான் நான் இன்னைக்கு வீடியோவில் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். ஓகே, கவனமாக கவனிங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து மீனிங் என்ன, ரிசர்ச் மெத்தடாலஜி ஆர் ரிசர்ச் அப்படின்னு சொல்லும் போது அதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேர்டு ரிசர்ச் வந்து ஃப்ரெஞ்ச் வேர்ட்லேருந்து தான் டெரைவ் பண்ணியிருக்காங்க. அதோடைய வேர்டு பார்த்தீங்கன்னா ரிசர்ச்சேன்றது அதோடைய மீனிங் பார்த்தீங்கன்னா quest or search or pursuit and search for truth அப்படின்றது தான் வந்து மீனிங். ஸோ எதையோ ஒன்று வந்து நீங்கள் ரிசர்ச் அப்படின்னும் போது நீங்கள் வந்து தேட போகிறீங்க, இல்லை அதை வந்து கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, இல்லை அதோடைய தேடல் அப்படின்றது உண்மைக்கான ஒரு தேடலாக தான் வந்து ரிசர்ச் அப்படின்றத பார்க்குறாங்க. ஸோ ரிசர்ச் அப்படின்னு சொல்லும் போது பாருங்கள், இது வந்து நீங்கள் ரெண்டாக வந்து பிரிக்கலாம். ஒன்று வந்து ரீ அண்ட் சர்ச். ஓகே, ஸோ இங்கே ரீனா அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, அகெயின் அண்ட் அகெயின் ஒரு விஷயத்த வந்து பண்ணக்கூடியதை ரிப்பீட் பண்ணுங்க, இல்லை அப்படின்னு சொல்லும் போது அகெயின் அண்ட் அகெயின் எதையோ ஒன்று வந்து செய்யக்கூடியது செய்யுங்க அப்படின்றது தான் வந்து ரீ. அப்போ சர்ச் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து தேடுறது இல்லைங்களா. நார்மலாக இந்த வேர்டு வந்து நமக்கு புரியக்கூடிய ஒரு வேர்டு தான் ரிசர்ச் அப்படின்றது. ஸோ இதுதான் ஃபுல்லாக நீங்கள் பார்க்கும்போது ரிசர்ச் அப்படின்னு பார்த்தம்போது அகெயின் அண்ட் அகெயின் ஏதோ ஒரு விஷயத்த வந்து நீங்கள் தேட போகிறீங்க. அது எது வரைக்கும் நீங்கள் தேட போகிறீங்கன்னா, உங்களுக்கான ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும், ஒரு உண்மையான ஆன்சரை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுற வரைக்கும், ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஆன்சரை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுற வரைக்கும் அகெயின் அண்ட் அகெயின் நீங்கள் ரிசர்ச் பண்ண போகிறீங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம டெஃபனிஷன் ஆஃப் ரிசர்ச்சை பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெஃபனிஷன் வந்து கொடுத்துருக்காங்க ரிசர்ச்சுக்கு. அதில் நான் ரொம்ப முக்கியமான டெஃபனிஷன்ஸ் மட்டும்தான் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், டெஃபனிஷன்ஸ் ஆஃப் ரிசர்ச் அப்படியே நான் சொன்ன மாதிரி டிக்ஷனரி மீனிங்கில் வந்து கேர்ஃபுல் இன்வெஸ்டிகேஷன் ஆர் என்கொயரி எஸ்பெஷலி த்ரூ சர்ச் ஃபார் நியூ ஃபேக்ட்ஸ் இன் எனி பிரான்ச் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ரொம்பவே ரிசர்ச் பண்ணும் போது யார் வேணால் பண்ணலாம், எப்படி வேணால் பண்ணலான்னு கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது வந்து நீங்கள் ரிசர்ச் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு சின்ன மூமெண்ட்டையும் நீங்கள் வந்து பண்ணும்போது கூட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒவ்வொரு ஃபேக்ட்ஸு, ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் கலெக்ட் பண்ணுறதுமே வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே ஏதோ ஒரு பிரான்ச்சில் வந்து ஒரு நியூ ஃபேக்ட் வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ண போகிறீங்க, இல்லை நியூ ஐடியாஸ் வந்து நீங்கள் கொடுக்க போகிறீங்க, இல்லை நியூ டைப்ஸ் ஆஃப் எனி மெத்தடாலஜி நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ண போகிறீங்க, இல்லை ஒரு நியூ தீம், இல்லை வேறு எந்த விதமான இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், புதுசாக ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் அந்த இதுக்குள்ளே கொண்டு வரீங்க. அப்படி இருக்கும் போது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும், என்கொயரி பண்ணணும், ஒரு சின்ன விஷயத்த கூட. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. பாருங்க, the research is defined systematized effort to gain new knowledge அப்படின்னு சொல்லி ரெட்மன் அண்ட் மோரி சொல்கிறாங்க. இது வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா நான் திரும்பவும் சொல்கிறேன், இது வந்து ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து ரிசர்ச்னு எடுக்கும் போது அகைன் நான் சொல்கிற மாதிரி யார் வேணால் பண்ணலாம் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணுற மாதிரி சர்ச் பண்ணுறதுலாம் கிடையாது. இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டு பண்ண வேண்டியிருக்கும். அதுவும் இல்லாமல் எப்படி நீங்கள் ரிசர்ச் பண்ணால் கூடமே அதுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. அந்த சிஸ்டமை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் பண்ணக்கூடாது, அதெல்லாம் பற்றி படிக்கக்கூடாது. படிக்கக்கூடியது தான் வந்து நாங்கள் ரிசர்ச் மெத்தடாலஜி. அதுதான் அந்த பர்டிகுலர் நம்ம சாப்டர் வந்து நம்ம ஃபுல்லு பார்க்கக்கூடியது அந்த சப்ஜெக்டில். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், இட்ஸ் அ வாயேஜ் ஆஃப் டிஸ்கவரி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கைண்ட் ஆஃப் அ ட்ராவல் நீங்கள் எடுக்க போகிறீங்க. இட் கேன் பி 10 இயர்ஸாக இருக்கலாம், 15 இயர்ஸாக இருக்கலாம், ஜஸ்ட் 3 இயர்ஸாக இருக்கலாம், இல்லை ஜஸ்ட் 3 மந்தாக இருக்கலாம். இது எல்லாமே வந்து பேஸ்ட் ஆன் த கான்செப்ட். நீங்கள் என்ன எடுக்கிறீங்க, என்ன விதமான சாம்பிள்ஸ் நீங்கள் எடுக்க போகிறீங்க, இல்லை ஒருவேளை உங்களுடைய ரிசர்ச் ஹைப்போதசிஸ் வந்து இல்லை ஆப்ஜெக்டிவ் ஆஃப் ரிசர்ச் வந்து ரொம்ப சின்னதாக இருந்தால், இல்லை சின்ன விஷயம் தான் நீங்கள் வந்து கண்டுபிடிக்க போகிறீங்க, அதுக்கு வந்து குறிப்பிட்ட டைம் தான் தேவைப்படுது அப்படின்னா ஃபைன். மேபி அது வந்து ஒரு 3 மந்த்துக்குள்ளே, ஒரு 6 மந்த்துக்குள்ளே முடியறதா இருக்கலாம்.
அப்படி இல்லையா, ஒருவேளை நீங்க வந்து ஒரு லாங் கான்செப்ட்ல போறீங்க. உங்க ஹைப்போதீசிஸ் இட்செல்ஃப் வந்து ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு இருக்கும்போது, அது என்ன ஆகுது, உங்க ஆப்ஜெக்டிவ் வந்து பெரிய விஷயமா இருக்கும்போது, நீங்க வந்து சில பேர்லாம் வந்து இயர்ஸ் கணக்குல இப்ப நீங்க பிஹெச்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா 6 இயர்ஸ் பண்றவங்க இருக்காங்க, 3 இயர்ஸ் பண்றவங்க இருக்காங்க, அத தாண்டி பண்றவங்க கூட இருக்காங்க. ஸோ அதுலேருந்தே உங்களுக்கு புரியும், இந்த ரிசர்ச் நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஒரு விஷயத்த நீங்க புதுசா ஒரு விஷயத்த கொண்டு வரதும்போது வந்து, அது எவ்ளோ பெரிய டாஸ்க்கு, அதுல எவ்ளோ ப்ராசஸ் இன்க்ளூட் ஆயிருக்குன்றத நீங்க முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இது பாருங்க, அன்னோன் டூ நோன் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் நானும் திரும்பவும் சொல்றேன். ஒரு விஷயத்த வந்து அதோடைய ஆன்சர் வந்து அங்க கிடையவே கிடையாது. ஓகேங்களா? அதுக்கான ஆன்சர் இல்ல. அதுக்கான நோ ஏதோ ஒரு விஷயம் வந்து ஒரு கேப் வந்து அந்த பர்ட்டிகுலர் சப்ஜெக்ட்ல இருக்கு. இல்ல அந்த பர்ட்டிகுலர் இன்னும் ஒரு மெத்தட்ஸ் இல்ல ஒரு தியரில இல்ல ஒரு டெவலப்பிங் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து லிங்குஸ்டிக்ஸோ இல்ல லாங்குவேஜோ நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, எப்படி லாங்குவேஜ் டெவலப் ஆகுது? இல்ல பீப்பிள் வந்து சின்ன வயசுலேருந்து எப்படி வந்து குழந்தைங்க வந்து கத்துக்குறாங்க லாங்குவேஜ அப்படின்றத வந்து எத்தனையோ பேர் வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதுல ஏதோ ஒரு பார்ட் விட்டு போனதா நீங்க நினைச்சீங்கன்னா, அந்த கேப்ப நீங்க ஃபில் பண்ணணும்னு நினைக்கும்போது, ஸோ நீங்க வந்து புதுசா ஒரு விஷயத்த கண்டுபிடிக்க போறீங்க. அது வந்து தெரியாம இருக்கு. ஏதோ ஒரு விஷயம் வந்து தெரியாம இருக்கு. இந்த ஒரு பர்ட்டிகுலர் ப்ராசஸ் ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் வந்து இப்படி தான் டெவலப் ஆகுது. ரைட்டிங் வந்து இப்படி தான் டெவலப் ஆகுது. இல்ல ரீடிங் வந்து இப்படி தான் டெவலப் ஆகுது அப்படின்னு ஒவ்வொன்னுத்தையுமே நம்ம சொல்லும்போது, அப்ப ரைட்டிங் எப்படி டெவலப் ஆகுதுன்னு இப்ப யாருமே கண்டுபிடிக்கலன்னு ஒரு ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கலாம். அப்படி யாருமே கண்டுபிடிக்கலன்ற பட்சத்துல, இப்ப நீங்க அத வந்து கண்டுபிடிக்க போறீங்க. அப்போ வந்து என்ன ஆகுது? கண்டுபிடிக்க யாருமே யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம். ரைட்டிங் வந்து எப்படி டெவலப் ஆகுதுன்னு எதுவுமே யாருக்குமே தெரியல. அந்த விஷயத்த நீங்க கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறீங்க. அதுதான் வந்து இங்க அன்னோன் டூ நோன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இங்க என்ன சொல்றாங்கன்னா, ரிசர்ச் இஸ் நாட் கன்ஃபைன்ட் டூ சயன்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஒன்லி. இது எதனால மென்ஷன் பண்றாங்கன்னா, நெறைய டைம் வந்து ரிசர்ச் அப்படின்னு சொல்லும்போது, எல்லாருக்குமே வந்து அவங்க மைண்ட்ல வரக்கூடிய ஒரு விஷயம் வந்து சயின்ஸ் இல்ல டெக்னாலஜி தான். ஏன்னா நம்ம எப்பவுமே நினைப்போம், சயின்டிஸ்ட் தான் வந்து எதையோ கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க தான் வந்து இது பண்றாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்க வந்து முன்னாடி நீங்க மேபி நீங்க சயின்ஸ் ஃபீல்டா இருக்கலாம். இல்ல நீங்க வேற டிபார்ட்மெண்ட்டா கூட இருக்கலாம். பட் ஸ்டில் வந்து நீங்க ரிசர்ச் மெத்தடாலஜி படிக்கும்போது, நீங்க இதையும் கூட தெரிஞ்சுக்கணும். ரிசர்ச் மெத்தடாலஜி இல்ல ரிசர்ச் அப்படின்னு எடுத்துக்கும்போது, அது சயின்ஸ் இல்ல டெக்னாலஜி மட்டும் கிடையாது. அத தாண்டி லாங்குவேஜ், ஹிஸ்டரி, லிட்ரேச்சர், சோசியாலஜின்னு நெறைய டிபார்ட்மெண்ட்ஸ் நெறைய நாலேட்ஜ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கூட இருக்கு. இந்த ஃபீல்டுல கூட, இந்த டிபார்ட்மெண்ட்ல கூட அவங்க வந்து ரிசர்ச் பண்ண தான் செய்றாங்க. ரிசர்ச் பண்ணி நியூ விஷயங்கள வந்து அவங்க இன்னும் கண்டுபிடிச்சுட்டு தான் இருக்காங்க. அதையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே. Then information might be collected from different sources like experience, human beings, books, journals, nature, etc. அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு விஷயத்த நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அதுக்கு உங்களுக்கு எவிடன்ஸ் தேவைப்படும். இல்ல செகண்டரி மெட்டீரியலா இருக்கலாம். இல்ல பிரைமரி மெட்டீரியலா இருக்கலாம். உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா தேவைப்படும் இல்லைங்களா? எதுவுமே இல்லாம, எதையுமே ரெஃபர் பண்ணாம, எந்த ஐடியாவுமே இல்லாம நம்மளால எந்த ஒரு ஸ்டெப்பையும் ஸ்டார்ட் பண்ண முடியாது. அது ஒரு ஃபைனல் இதுக்கு வந்து கொண்டு வரவும் முடியாது. ஏன்னா நீங்க பார்த்தீங்கன்னா, அ ரிசர்ச்சா இருக்கட்டும், இல்ல நீங்க பேப்பர் பப்ளிஷ் பண்றதா இருக்கட்டும், லிட்ரேச்சர் ரிவ்யூ அப்படின்னு ஒரு பார்ட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். ஸோ அந்த மாரி இடத்துல நீங்க வந்து உங்களுடைய செகண்டரி மெட்டீரியல்ஸ வந்து மென்ஷன் பண்ண வேண்டியிருக்கும். அந்த மாரி திங்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த மாரி தான் இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நீங்க வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றீங்க அப்படின்னா, அது வந்து ஹியூமன் பீயிங்ஸா இருக்கலாம், இல்ல உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நீங்க கலெக்ட் பண்ணி கூட இருக்கலாம், இல்ல புக்ஸா இருக்கலாம், இல்ல ஜர்னல்ஸ் இந்த மாரி எல்லாமே இருக்கலாம். பட் ஒரே ஒரு திங் என்னன்னா, நீங்க வந்து அத மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. ரிசர்ச் இஸ் அ லாஜிக்கல் அண்ட் சிஸ்டமேட்டிக் சர்ச் ஃபார் நியூ அண்ட் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் ஆன் பர்ட்டிகுலர் டாபிக். நான் திரும்பவும் அதே தான் சொல்றேன். நீங்க வந்து ஒரு ரிசர்ச் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே ஜஸ்ட் போயிட்டு, ஓகே நான் லாங்குவேஜ்ல ரிசர்ச் பண்ண போறேன் அப்படின்னு யாருமே பண்ண மாட்டாங்க. அதுக்கு லாங்குவேஜுக்குள்ள அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு பர்ட்டிகுலர் வந்து அவங்க வந்து ஒரு பர்ட்டிகுலர் டாபிக் இல்ல ஒரு பர்ட்டிகுலர் ஃபீல்ட வந்து ஃபோக்கஸ் பண்ணி தான் வந்து அதுல ஒரு மேல திங்கிங்கா இருக்கலாம், இல்ல ரைட்டிங் ஸ்கில் அந்த மாரி ஒரு சின்ன ஒரு டாபிக் உள்ள வந்துட்டு, அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ரிசர்ச்ச வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அண்ட் மோரோவர் நான் திரும்பவும் சொல்றேன், இது வந்து ஒரு லாஜிக்கலாவும், சிஸ்டமேட்டிக்காவும் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். அதுவும் இல்லாம ஒரு நியூ திங் இல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்த தான் நீங்க வந்து அந்த ஃபீல்டுக்கு, அந்த டிசிப்ளினரிக்கு வந்து நீங்க வந்து கொண்டு போக போறீங்க.
ஏன்னா அது ஒருவேளை யூஸ்ஃபுல்லா இல்ல அது வந்து ஏற்கனவே யாரோ ஒருத்தவங்க கண்டுபிடிச்சுட்டாங்க, திரும்பவும் நீங்க அதையே வந்து கண்டுபிடிச்சு கொண்டு வரீங்கன்னா அது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ ரிசர்ச் பண்ணும்போது வந்து நீங்க சம்திங் நியூ, யாருமே சொல்லாத, இல்ல ஒருவேளை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி, இல்ல ஒரு நியூ ஐடியாவை வந்து நீங்க கொண்டு வரணும். யாரோ பண்ண ஒரு விஷயத்த நீங்க காப்பி பண்ணி போட்டாலும் கண்டிப்பா பிளேஜரிசம்லயே நீங்க வந்து மாட்டிப்பீங்க. பிளேஜரிசம்ன்றது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் ரிசர்ச் மெத்தடாலஜில. அதை நான் அப்கமிங் வீடியோஸ்ல நான் அப்லோட் பண்ணுவேன். ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பேன். ஸோ உங்களுக்கு இந்த டாபிக்ஸ்லலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, research is an endeavor to discover, develop and verify knowledge. It is an intellectual process that has developed over hundreds of years, ever changing in purpose and form and always searching for truth. இது யார் சொல்றாங்க? பிரான்சிஸ் ராமன். ஸோ நான் சொன்ன மாதிரி திரும்பவும் நான் சொல்றேன், இது வந்து நம்ம டிஸ்கவர் பண்ணணும் ஏதோ ஒரு விஷயத்த. அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து எதையோ ஒன்று வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. அந்த பர்டிகுலர் லாங்குவேஜாக இருக்கட்டும், லிட்ரேச்சராக இருக்கட்டும், இல்லை சயின்ஸாக இருக்கட்டும், அதில் ஒரு விஷயத்த வந்து நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கும் அந்த நாலேஜ் அவங்க ஒருவேளை முன்னாடி ஏற்கனவே ஒருத்தவங்க வந்து ஒரு தியரியை வந்து கண்டுபிடிச்சி இப்படி தான் வந்து ஹியூமனோடைய பிஹேவியர் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் அந்த அவங்க சொன்னது கரெக்டாக இல்லையான்னு கூட நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணலாம். அதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் வந்து அது கிராஸ் வெரிஃபிகேஷன் ஐ மீன் நீங்கள் கிராஸ் சர்ச் பண்ணி அது வந்து கரெக்டாக இல்லையா, உங்களுக்கு உங்களுடைய ரிசல்ட் எந்த மாதிரி இருக்குது, அதை கூட நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணலாம். அண்ட் மோரோவர் இது வந்து ஒரு இன்டலெக்சுவல் ப்ராசஸ். யார் வேணால் பண்ண முடியுன்றது கிடையவே கிடையாது. நீங்க ஒரு விஷயத்த வந்து பண்ண போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த விஷயத்துல உங்களுக்கு கொஞ்சமாவது வந்து உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் நாலேஜ் இருக்கணும். அப்போதான் வந்து நீங்க அதுல வந்து ப்ரேயரா வந்து நீங்க எடுத்து நீங்க வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும். ஓகே, இதுதான் வந்து இவங்க சொல்றாங்க. அண்ட் மோரோவர் இது வந்து நீங்க சம்திங் வந்து ட்ரூத் தான் வந்து இங்க வந்து அந்த ஒரு விஷயத்துல இருக்கிற ஒரு ட்ரூத்தை வந்து தேடி தான் நீங்க வந்து போறீங்க. ரிசர்ச்ல நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க வந்து பொய் சொல்லணும், இல்ல பொய்யான ஒரு ஃபேக்ட்ஸை கொடுக்கலாம், இல்ல பொய்யான ஒரு தகவலை வந்து சேர்த்து நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடலாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கணும் ரிசர்ச் மெத்தடாலஜின்னு வரும்போது. ஸோ இதுதான் நான் ஒரு சின்ன ஒரு ப்ரீஃப் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். ரிசர்ச் மெத்தடாலஜின்றது வந்து அந்த மெத்தட்ஸ், ரிசர்ச் எப்படி பண்ணணும், அந்த ப்ராசஸ் என்ன, அந்த ஸ்டெப்ஸ் என்ன, அது எல்லாத்தையும் கூட நம்ம படிக்கிறது தான் வந்து ரிசர்ச் மெத்தடாலஜி. ஸோ ரிசர்ச்லோடைய மீனிங் என்ன, டெஃபினிஷன் என்னன்றதை கூட நான் இன்னைக்கு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அப்கமிங் வீடியோஸில் அதோட எய்ம் என்ன, கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, இல்லைன்னா நெக்ஸ்ட் அதில் இருக்கிற டேட்டா கலெக்ஷன்ஸ் எவ்ரிதிங் வந்து நான் 1 by 1 அப்லோட் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன். ஸோ மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் வந்து தனியாக புக் எடுத்து உட்காந்து படிக்க போகிறது கிடையாது. நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஜஸ்ட் இந்த வீடியோவை ப்ளே பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு வேளை குக்கிங் பண்ணிட்டு இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு வேளை ட்ராவல் பண்ணிட்டு இருக்கலாம். அந்த டைமில் கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதோ ஒரு 2-3 பாயிண்ட்ஸாவது வந்து உங்கள் மைண்டுக்குள்ளே போகும். இதனால வந்து ஒரு வேளை காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருக்கலாம், இல்லை நீங்கள் பிஹெச்டிக்கு அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி எக்ஸாம்லாம் கூட இருக்கலாம். ஸோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். மோரோவர் நான் வந்து உங்களுடைய மதர் டங்கில் உங்களுக்கு கம்ஃபர்டபுளான லாங்குவேஜில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இன்னும் கூட உங்களுக்கு டீப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரிசர்ச்சை பற்றி வரும்ன்றது என்னுடைய ஒரு நம்பிக்கை. ஓகே, இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும்போது நீங்களும் வந்து ஈஸியாக வந்து அப்டேட் ஆக முடியும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோ என்னன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா?